ஒரு டம்ளர் பால் ஒரு பேரிச்சம்பளத்தில் எளிமையாக திருமணத்தை நடத்துங்கள் என்பதுதான் நமக்கு ரசூலுல்லாஹ் காமிச்சு கொடுத்தாங்க. இதில் போட்டுக்கிட்டு திருமணம்ன்ற பேரில் எல்லாமே காசு பணம் இருக்குங்கிற ஆடம்பரம் தாங்க. பணம் இருக்குது, காசு இருக்குது, நான் யாருன்றதை காட்டணும், என்னோட கௌரவத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற கூத்து பற்றைகளாக இடங்கள் மாறி போச்சு. அப்போ இல்லாதவன் என்ன பார்க்குறான், நம்ம வட்டிக்கு கடன் வாங்கியாவது இதெல்லாம் செஞ்சிடணும், இல்லைன்னா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது, நம்ம ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. ஒரு மிக மோசமான ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது இந்த அலங்காரத்தை வெளியில் காட்டுவது அப்படிங்கிற விஷயம். இதெல்லாம் நடக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க. என்னுடைய உம்மத்துக்கள் செல்வத்தால் சோதிக்கப்படுவார்களே அப்படின்னு தாடி நனைய அழுதுருக்காங்க. சுஜூதிலிருந்து திரும்ப எந்திரிக்காத அளவுக்கு அவ்வளவு நீண்ட சுஜூதில் அழுதுருக்காங்க. செல்வத்தால் சோதிக்கப்படுவார்கள். இதுக்கு பேர் என்ன? அவ்வளோ டிசைனர் ஃபர்தா 4000 ரூபாய்க்கு ஃபர்தா, 2000 ரூபாய்க்கு ஃபர்தா, டிசைனர் ஃபர்தாங்கிறதுனால அது காஸ்ட்லி. இதுக்கு பேர் என்ன? ஹிஜாபில் அவ்வளோ காஸ்ட்லியான ஸ்டோன்ஸு, இதுக்கு பேர் என்ன? பிரைடல் மேக்கப், இதுக்கு பேர் என்ன? அலங்காரத்தை வெளியே காட்டுறதுக்கு இப்லீஸுகளினுடைய கேமராக்கள், இதுக்கு பேர் என்ன? ஒரு அந்நிய ஆணை கூட்டிகிட்டு வந்து வீடியோ எடுக்க விடுறது, இதுக்கு பேர் என்ன?